கொள்ளோ தந்த வரத்துக்கு நீ தவறு செய்தா தந்த வர நிச்சயமா உன்னை கொள்ளோ தந்த வர நிச்சயமா உன்னை கொள்ளோ நீ கேட்ட வர உன் கையில கொடுத்துட்டேன். தந்த வரத்துக்கு தர்மம் தவறி நீ நடந்தையானா தந்த வரம் நிச்சயமாகவே உன்னை அழிக்கும். கொடுத்த வரம் நிச்சயமா உன்னை கொல்லும் என்று சொல்லி வாக்கு சொல்லி வரங்களை கொடுத்தார். மடிய நல்லா ஏந்ததாள வாக்கு சொல்லி வரங்களை கொடுக்க ஆண்டவன் சிவபெருமா வரத்தை கொடுத்தாரு பாருங்க. ஏ பாவி சண்டாலே வரத்தை வாங்க மட்டும் குனிஞ்சான் பணிஞ்சான் கூள கும்பிடு போட்டான். யாமுனுகாலே இதே போலதான் இன்னைக்கு பூமியிலையும் ஊருக்குள்ளையும் நடந்துகிட்டு வருது. ஒரு வர வாங்கணும்னா குனிவான் பணிவான் கூள கும்பிடு போடுவான். அம்மா தாயேன்னு சரணம் அடைவான். ஐயா சாமின்னு சொல்லி பாதத்தை எட்டி பிடிப்பான். இரு கரம் எடுத்து வணங்குவான். என்ன செஞ்சாலும் ஆனா வரத்தை வாங்கிட்டான்னு வை நெஞ்ச நிமித்துருவான். ஆமா பிற வாங்க மட்டும்தானே ஏன் வணங்கணும்? வாங்கிய பின்னால ஏன் வணங்கணும்? மேல போயிரும். எப்படி பேரும் அதனாலே அசுரரக்கே ஆண்டவனிடமதிலே வந்து அவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? வர வாங்க மட்டும் வணங்குவானா. வாங்கிய பின்னா வளர்ந்து நின்னா கொடுக்க மட்டும் குனிஞ்சு நின்னா கொடுத்த பின்னா நிமிந்து நிக்க அஞ்சி நின்ன வல்லறக்க ஆன போல பணிஞ்சு நின்ன ஏ வல்லறக்க பணிய போல துரும்பு போல இருந்த பாவி துள்ளுதான சிங்கம் சொல்லாமல் பெரியாமல் வருகிறான வல்லறக்க போறமனும் சொல்லல சண்டாளையும் வாரமனும் சொல்லல சொல்லாமல் பெரியாமல் வருகிறார். அப்படி சொல்லாமல் பெரியாமல் வருகிற பொழுது சனி பகவான் பார்த்தார். ஏ பாவி சண்டாளே, அதாவது எரிக்கக்கூடிய வரத்தை வாங்கிக்கிட்டு வாரானே அப்படின்னு மனமதுல எண்ணி பள்ளி போல் வடிவங்களை கொண்டு அரக்கன் சரசுல போய்